எப்படி ரெடி பண்ணேன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஸ்லீவ் இப்படி மார்க் பண்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு 2.5 இன்ச் எக்ஸ்ட்ராவா நம்ம க்ளோஸ் பண்ண பக்கத்துல கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளோட இந்த கோட்டுக்கு அப்புறமா தான் ஸ்லீவ் மார்க் பண்ணணும். அப்புறம் பஃபோட உயரத்துக்காக நான் மேல ஒரு 1.5 இன்ச் கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு லைட்டா போதும் அப்படி சொல்லிட்டாங்க, அதனால. ஓகேவா? இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவா, இது நம்ம ஈஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எக்ஸ்ட்ராவா கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறது தான் என்னோட ஸ்லீவ். இதுக்குள்ள நான் வந்து ஒர்க் பண்ணி இந்த இடத்த நான் அப்படி கொண்டு வந்துடுவேன். கொண்டு வந்துட்டு என்னோட ரெடி ஸ்லீவ் கிடைச்சிரும். ஓகேவா? தோ இந்த மாதிரி. ஓகேவா? இந்த நான் வந்து உள்ள மடக்கியிருக்கேன். இதுல வந்து பஃப் எடுத்துட்டேன். அப்போ என்னோட ரெடி ஸ்லீவ் கிடைச்சிருச்சு. அது எப்படிங்கிறத பார்க்கலாமா? நான் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த 2.25 இன்ச்சை இப்படி இந்த சைடு 1.25 இந்த சைடு 1.25ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். அதில் இந்த பிசர் சைடு இருக்குல்ல, என்னோட பாம்பாங் நான் ரெடி பண்ணதில் அந்த பிசர் சைடை உள்ள வைக்கிறேன். தெரியுதா? உள்ள வைக்கிறேன். இந்த பட்ஸ் வந்து இப்படி ஆம் ஹோல் சைடு வெளியே இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு. அது ஏன் அப்படி வைக்கிறேங்கிறத நெக்ஸ்ட் தெரியும் உங்களுக்கு எப்படின்னு. இப்படி வச்சு லைனா ஸ்டிச் பண்ண போறேன். ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா லைட்டா இப்படி ட்ரிம் பண்ணிக்கிறேன், சமமா வச்சு. அப்பதான் உள்ள மடக்கிறதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கும். இப்போ இந்த சென்டரா கோடு இருக்குல்ல, இப்போ இதையும் சேர்த்து இப்படி சேர்த்து வச்சு அப்படியே ஒரு தையல் போட போறேன். இந்த மாதிரி வச்சு. ஓகே? இந்த சென்டர் கரெக்டா பார்த்துக்கணும். பார்த்துட்டு அப்பதான் நமக்கு ஃபிளீட்டுக்கெல்லாம் கரெக்டா வரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா கிளாத் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே ஃபிளீட் பிடிக்க போறேன். ஃபிளீட் எடுத்தாச்சு. இப்போ இப்படி வர ஃபிளீட்டை இந்த சென்டர்ல மார்க் பண்ணிப்போம்ல, இந்த சைடு பார்த்து எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் வர ஃபிளீட்டை இப்படி பார்த்து எடுக்கணும். ஆப்போசிட் சைடா இப்படி எடுக்கணும். பின்னாடி இப்படி அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும்ல, பிடிச்சி அடிச்சது, அதை இந்த மாதிரி சென்டர் பண்ணி இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே பைப்பிங் கொடுத்துட வேண்டியதான். ஓகேவா? ஸ்டிச் பண்ணிட்டு பைப்பிங் போட்டுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், பைப்பிங் கொடுத்தாச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பைப்பிங் எப்படி கொடுக்கறதுன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்க. பிளவுஸோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ கேட்டே இருக்கீங்க, கண்டிப்பா கொடுக்குறேன். கொஞ்சம் பிஸி டைம்ல இருக்கேன். முகத்தெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பா உங்களுக்கு தெளிவா எடுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்பதான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.